ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போறோம்னா, என்கிட்ட ஒரு பிக்சர் இருக்கு. இந்த ஒரு படத்தை நான் PDF நான் அனுப்புறேன் குரூப்ல. இதுல போட்டிருக்கேன், how many animals can you see? இந்த படத்துல எத்தனை மிருகங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி பிள்ளைங்களா, நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரியுதா எத்தனை மிருகம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எலிஃபென்ட் தெரியுது, பார்த்தோன்னே தெரிஞ்சது எலிஃபென்ட் தெரியுது. அதுக்கப்புறம் இது என்னது, கழுதையா, ஹார்ஸா, ஓகே, டாங்கி தெரியுது. அதுக்கப்புறம் நாய் தெரியுது, பூனை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே பாரு குரோக்கடைல், ஒரு சில பசங்க குரோக்கடைல் மாதிரி தெரியுது. ஓகே, இங்கே பாரு வாலில் பாரு, யானை வாலில் பாம்பு தெரியுது, இங்கே பாரு டால்ஃபின் தெரியுது. அப்படி நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போறோம்னா, என்கரேஜ் பண்ண போறோம். எத்தனை அனிமல்ஸ் நீங்க பாக்குறீங்க, இன்னும் 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 கண்டுபிடிங்க, இன்னும் இருக்குன்னு சொன்னா பிள்ளைங்க ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. கடைசியா எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம சொல்ல போறோம், இதுல நிறைய அனிமல்ஸ் இருக்கு. பிள்ளைங்க சொல்லுவாங்க 5 இருக்குது 10 இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட அதிகமா இருக்குது. எத்தனை இருக்குதுன்னு அவங்க சொல்லட்டுமா, ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்னொரு PDF நான் அனுப்புறேன். இதனுடைய ஆன்சர்ஸ் இன்னொரு PDF என்கிட்ட இருக்குது. இதுல என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பிக்சரை காட்டி எவ்வளவு பிள்ளைங்க கவுண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நீங்க அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க கவுண்ட் பண்ண பிறகு கடைசியா பாருங்க, இந்த பிக்சர்ல ஆரோ மார்க் போட்டு என்னென்ன அனிமல் எங்கெங்க இருக்குதுன்றது ஆன்சர். இது ஆன்சர். இதை நம்ம பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ண போறோம்னா, கடைசி நம்ம காட்ட போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க, கவுண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, டார்டாய்ஸ், எலிஃபென்ட், மஸ்கிட்டோ, டாங்கி, டாக், இப்படி நிறைய இருக்கு. நான் கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அனிமல்ஸ் இருக்கு. எந்த குழந்தை அதிகமா சொல்லியிருக்கிறாங்க, சில பேர் 10 கவுண்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. சும்மா ஃப்ளூக்ல அடிக்கிறது இல்ல. சில பேர் 15 இருக்குதுக்கா, 25 இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இப்போ பிள்ளைங்க யாராவது 10 இருக்குதுக்கா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க முன்னாடி கூப்பிட்டு எங்க அந்த 10 காட்டுன்னு இந்த பேப்பர்ல நீங்க காட்ட சொல்லுங்க. ஓகேங்களா? 10 இருக்குன்னு சொல்றல, காட்டு என்னென்ன இருக்குன்னு காட்டு, சொல்றேன் கரெக்டா தப்பான்னு. அப்போ ஒண்ணு ஒண்ணா அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க. அப்படி எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்னா, பத்தியா இவ்வளவு அனிமல்ஸ் இருக்குது, யார் அதிகமா சொன்னாங்கன்னா அவங்க நீங்க ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கிட்ட என்னென்ன அனிமல்ஸ் எங்க இருக்குது. சில பேர் இந்த மஸ்கிட்டோ எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. பாருங்க, மஸ்கிட்டோ இருக்குது இந்த பிக்சர்ல, கரெக்டா அவங்க தெரியாது. அந்த PDF எடுத்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மஸ்கிட்டோ நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஃபிஷ், அந்த யானையோட கண்ணு ஃபிஷ்ஷை கண்டுபிடிக்க மாட்டாங்க. டால்ஃபின் ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுல பிரான், இறால்லாம் இருக்குது, பேர்டு ஹெட் இருக்குதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பெரியவங்க கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதை பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் இங்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சுவிசேஷத்தை நம்ம சொல்லித்தர போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற வேதத்துல இருந்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20 நான் வாசிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசுப்பா பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். இப்போ நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கிறோம், ஏசப்பா எனக்கு ஞானம் தேவை, ஏசப்பா எனக்கு ஞாபக சக்தி தேவை, ஏசப்பா எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் கொடுங்க ஏசப்பா எனக்கு நல்ல குணங்களை கற்றுக்கொடுங்க ஏசப்பா. அப்படி நம்ம நல்ல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், இரண்டாவது நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் அப்படின்னு போடுறது. அப்போ இன்னைக்கு இந்த அனிமல்ஸ் நான் காட்டும் போது ஒரு சிலரால கவுண்ட் பண்ண முடிஞ்சு, யோசித்து நீங்க கவுண்ட் பண்ணீங்க, இவ்வளவு நீங்க கெஸ் பண்ணீங்க. சில பேர் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி தான் பாரு, ஆனா எல்லாமே உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏசப்பா நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். நீ என்ன காரியத்திற்காக நீ ஏசப்பா கிட்ட வந்திருக்க தம்பி, உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, தங்கச்சி உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் சரி, ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு வறுமையில இருக்கிறாங்க, ஏன் எங்க அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை, ஏன் எங்க வீட்டுல இவ்வளவு கஷ்டம், ஏன் எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, நிறைய கேள்விகள் இருக்கிறாங்க. நீ பிரச்சனையோட வந்திருக்கலாம், போராட்டத்தோட வந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் ஏசப்பா கிட்ட இருக்குது. நீ கேள்வி, ஏசப்பா எனக்கு சமாதானம் வேணும், ஏசப்பா என் குடும்பத்துல சந்தோஷம் வேணும், ஏசப்பா எங்க அப்பாவுக்கு வேலையில ஒரு வேலை கிடைக்கணும், ஏசப்பா நீ விசுவாசத்தோட நீ ஜெபம் பண்ணு. ஏசப்பா நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய்
கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த வேத வசனம். இயேசப்பா வசனம் சொல்லுது, நான் வேண்டுகிறதற்கும் நான் நினைக்கிறதுக்கும் அதிகமா நீங்க கிரியை செய்வீங்க அப்படின்னு எங்க அக்கா சொல்லி கொடுத்தாங்க. நீங்க அதிகமா செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நீ ஜெபம் பண்ணா ஏசப்பா உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீ நினைக்கிறதற்கு நீ நினைச்சே பார்த்துக்க மாட்ட, அப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில செய்வார் தம்பி தங்கச்சி. அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை இந்த வேத வசனத்தின் மூலமா இந்த கேம் மூலமா நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வேறொரு கேம் இல்லை பஸ்ஸலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.